அப்புறம் ஆஃபர் வாங்கிருக்கீங்க. அதுல வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே லேர்ன் பண்றாங்க. அவங்க கிட்ட மெயினா என்ன ஸ்கில்ஸ், அந்த ஸ்கில்ஸ்ல வந்து மெயினா என்ன பாயிண்ட் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க கம்பெனியை பொறுத்த வரைக்கும்? இன்டர்வியூ கிராக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எந்த மாதிரி பாயிண்ட்ல மெயின் திங் வந்து கீப் ஆன் லேர்னிங் கூட கீப் ஆன் பிராக்டிசிங் தான். ஓகே, பிராக்டிசிங் தான். கோட் பிராக்டிஸ் பண்ணிட்டு தான், கோடிங் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டே தான் டே பை டே கன்சிஸ்டன்டா பண்ணா சக்சஸ்ஃபுல்லா கண்டிப்பா கிராக் பண்ணிடலாம் எந்த இன்டர்வியூ. டெக்னாலஜி உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படி நீங்க இங்க வந்து இதை செலக்ட் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து நியர்பைல பார்த்தேன். நான் எங்க ஸ்டே பண்ணிருக்கோம் அதுல இருந்து நியர்பைல பார்த்ததுக்கு ரிப்பீட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒன்று நான் பார்த்தது வரைக்கும் நல்லா கூகுள்லயே நல்லா ரிவ்யூஸ் கொடுத்துருந்தாங்க. பாசிட்டிவ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் எல்லாமே இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்ட்டு. எஸ்பெஷலி ஃபார் ஃப்ரெஷர். இப்போ ஃப்ரெஷர்னா கம்பெனி ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி எடுத்தாலுமே 1 year 2 year ஃப்ரெஷர்ஸ் தான் இல்ல, அப் டு 3 year 4 year வரைக்கும் ஃப்ரெஷர்ஸ் தான். ஓகே, எனக்கு கிடைச்சது ஒரு பிரசன்ட் டெக்னாலஜி ஒரு நல்ல பெஸ்ட் இன்ஸ்டிடியூட். ஓகே. இங்க பிளேஸ்மெண்ட் சரி, மேனேஜ்மெண்ட் சரி, ட்ரைனர் சரி, எந்த மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் இருக்கு? மோஸ்ட்லி எனக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே எனக்கு பாசிட்டிவா தான் எல்லாமே இருந்தது, நல்லா சப்போர்ட்டா தான் இருந்தது. நைஸ். எல்லாம் கிட்டத்தட்ட எனக்கு என்னதான் கால் பண்ணாலுமே ஒரு பேஷண்டா பாசிட்டிவா பாத்துக்கலாம் எல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு. ஓகே, நைஸ், சூப்பர். ஸோ கங்க்ராட்ஸ்.